அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நாங்கள் காணும்படி எங்களுடைய கண்களில் நித்திரையிலிருந்து எங்களை எழுப்பி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கு உம்மோடு கூட நாங்கள் தங்கி இந்த நாளை ஆசரிப்பதற்கு எங்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலையின் பொழுதை காண்பித்தீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இடரல் அடையாதபடி எங்களை காத்துக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற எங்களை ஆண்டவர் நீர் அரவணைத்து உம்முடைய சமூகத்தில் எங்களை தக்க வைத்து கொள்ள கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் நம்மை நித்திரை என்று எழுப்பி இந்த நாளின் உறவு கொள்ள நம்மை தெரிந்து கொண்டதற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த 7வது நாளின் சனிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் வேத அடிப்படையில் ஆசரிக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒரு புதியதொரு மாதத்தை ஆண்டவர் காணும்படி கிருபை செய்திருக்கிறார். 7 மாதங்களோடும் தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருந்து இந்த வருடத்தின் துவக்க நாளை கண்ட பிள்ளைகள் இந்த பகுதி நாட்களுக்கு பின்பு இல்லாமல் போனதையும் நாம் அறிவோம். ஆனாலும் நம்மை ஜீவனோடு காத்து இந்த 7 மாதங்களை கடந்து செல்லும்படி தேவன் நமக்கு கிருபை காண்பித்தார். அதற்கு நாம் நன்றிகளை ஏறெடுத்து இந்த 8வது மாதத்தின் 1வது ஓய்வு நாள் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் காணும்படி கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த ஓய்வு நாள் சத்தியம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய மகிமை. எப்படி அன்றைக்கு சீடர்கள் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே அடையாளம் என்ன என்று கேட்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விபச்சார சந்ததியார் என்னிடத்தில் அடையாளத்தை தேடுகிறார்களே. அடையாளம் என்பது என்ன? அடையாளம் என்பது ஆண்டவருடைய சொல்லுக்கு தீர்மானிக்கப்பட்ட ஒரு உச்சநிலையைத்தான் அடையாளம் என்று காண்பிக்கிறோம். அடையாளம் என்பது என்ன? கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் தேவையா என்றால் வேதாகமத்தில் இதை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா என்றால் ஆம், அடையாளம் கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக அவசியம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எப்படி சொல்லி இருக்கிறார் என்றால், எசேக்கியேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நான் தங்களை என்றால் நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்கு. அன்பு பிள்ளைகளே, நம்மை கர்த்தர்
அவர்தான் தேவன் என்று அறியும்படிக்கு அவருக்கும் நமக்கும் அடையாளமாக இருப்பதற்கான ஓய்வு நாளை, அவருடைய ஓய்வு நாளை நமக்கு கட்டளையிட்டு கொடுத்தார் என்று வேதம் அவர் சொன்ன சாட்சியை சொல்லுகிறது. மேலும் அதே அதிகாரத்தில் 20வது வசனம், எசேக்கியேல் 20:20 இப்படி சொல்லுகிறது: என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்க கடவது என்று சொல்லுகிறார். ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். ஏனென்றால் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக நான் இந்த ஓய்வு நாளை உங்களுக்கு கொடுத்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். யாத்திரையாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை இது தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கு இந்த ஓய்வு நாளை, என்னுடைய நாளை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல். இதே அதிகாரம் 17வது வசனம், யாத்திரையாகமம் 31:17 சொல்லுகிறது: அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து அவர் பரிசுத்தர் என்று நிரூபித்து காண்பித்தார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தேவனுடைய ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கான பலத்தை நாம் எப்படியெல்லாம் பார்க்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகர் சொல்வது போல தேவனுடைய மகிமையை, பிரசன்னத்தை நாம் விரும்புவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நாம் எப்படி அனுசரிக்கிறோம்? ஓய்வு நாள் என்பது ஒரு தனிப்பட்ட கட்டளை அல்ல. தேவன் மனிதனுக்கு செய்யக்கூடிய கட்டளைகளில் மிக முக்கியமானது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த கட்டளைகளுக்கு தேவன் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டுமென்றால், அது வாலிப பிள்ளைகளுக்கு நல் யோசனையை கொடுக்கக்கூடிய ஒன்று. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுகிறான்? உம்முடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று 119வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று 119வது அதிகாரம் துவக்க வசனம் சொல்லுகிறது. வாலிபர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியது. தேவனுடைய திருச்சட்டங்களுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் உத்தம மார்க்கத்தார், பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த கற்பனைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். தாவீது தன்னை குறித்து சொல்லும்போது,
நான் உமது கட்டளைகளை கை கொண்டு வந்தேன், இது எனக்கு கிடைத்தது. அன்பு பிள்ளைகளே, நான் 119வது சங்கீதம் 17வது வசனம் சொல்லுகிறது, நான் உமது கட்டளைகளை கை கொண்டு வந்தேன், இது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் இந்த கட்டளைகளுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? 119வது சங்கீதம் 100வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை காட்டிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாலிபர்களுக்கு நல்வழியை காண்பிக்கிறது, மக்களுக்கு நல்ல குணம் படைத்தவர்களாக காண்பிப்பது தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளக்கூடிய தன்மை. இங்கு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கற்பனையை கை கொள்ளும்போது அதிக ஞானமுள்ள மனிதனாக எல்லாரை பார்க்கவும் காணப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, மேலும் அவர் சொல்லுகிறார், தாவீது, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், அதனால் எல்லா பொய் வழிகளையும் விட்டு வெறுக்கிறேன் என்று 104வது வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய கட்டளையை கை கொள்ளும்போது நமக்கு பொய் எது உண்மை எது என்கின்ற ஒரு பிரிவினையை அந்த கட்டளைகள் நமக்கு காண்பிக்கிறது. இன்றைக்கு இந்த பிரமாணத்தை விட்டு விலகுகிற பிள்ளைகளுடைய ஜீவிதம் எப்படிப்பட்டது? உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர், அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே என்று 113வது வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவனுடைய பிரமாணங்கள் முக்கியமல்ல, ஒளிந்து விட்டது, ஓய்வு நாள் தேவையில்லை, இது யூதருக்குத்தான், நமக்கு இல்லை, நாம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே, அது எவ்வளவு பெரிய அறியாமையை அவர்கள் தங்கள் இருதயத்தில் தக்க வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உமக்கடு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாயப்புறம் தீர்ப்புகளுக்கு பயந்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பது தேவனுடைய பிரமாணம். அவர் நியாயம் தீர்க்கும்போது அவருடைய பிரமாணங்களை கொண்டுதான் நம்மை பலப்படுத்துகிறார். நாம் சற்று யோசித்து பார்ப்போம். கடைசி நாட்களில் நான் சொன்ன வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று யோவான் 12:48 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, எல்லாவற்றை பார்க்கிலும் நீர் விளம்பின கட்டளைகளை, எல்லா கட்டளைகளையும் செம்மை என்று எண்ணி சகல பொய்வெளிகளையும் வெறுக்கிறேன். 119வது சங்கீதம் 128வது வசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றை பார்க்கிலும், இந்த லோகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் நம்மை நிரந்தர பாதையில் நடத்துகிறது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள் என்று இங்கு தாவீது சொல்லுகிறார். இந்த கட்டளைகளை நான் கை கொள்ளும்போது எல்லா பொய் வழிகளையும் அது எனக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. எனவே அந்த கட்டளைகளை நான் கை கொண்டு நடக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, மேலும் அவர் சொல்லுகிறார், உமது இந்த கட்டளைகளை காத்து நடக்காத பிள்ளைகள் துரோகிகள் என்று அவர் சொல்லுகிறார். 136வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது.
அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். 158வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது என்று சொல்லுகிறார். தேவனுடைய கட்டளைகளை காத்து நடக்காத பிள்ளைகள், அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்காத பிள்ளைகள் துரோகிகள் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. 119வது சங்கீதம் 158வது வசனம். அன்பு பிள்ளைகளே, மேலும் அங்கு 18வது சங்கீதத்தில் 31வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் பலன் நம்ம எப்படி வழி நடத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். 33வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளும்போது நாம் மான்களின் கால்களைப் போல நம்முடைய கால்களை உயர்த்துகிறார். மான்களின் நிலைகளுக்கு ஒப்பாக நம்மை வாழ செய்கிறார். மனிதர் ஏற முடியாத, எந்தவித கொடிய வனவிலங்குகளும் ஏற முடியாத மலைகளில் எப்படி மான்கள் நடக்கிறதோ அதை போல நம்மை உயர்த்துகிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் என்று 119வது சங்கீதம் 18வது சங்கீதம் 31வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது நாம் எல்லா நிலைகளிலும் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை யோசித்து பார்த்து, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று 165வது வசனம் சொல்லுகிறது. ஒரு சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு அனுபவம் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகளிலெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று 168வது சங்கீதம் 168வது வசனம் சொல்லுகிறது. உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் என்று சொல்லுகிறார். 172வது வசனத்தில், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆசையாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். 174வது வசனத்தில், நமக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியது தேவனுடைய கட்டளை. மத்தேயு 19:17 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்மை எதை பிரதிபலித்து காண்பிக்கிறது என்பதை யோசித்து, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம் என்று 142வது வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த பிரமாணங்களை நாம் ஒழுக்க ரீதியாக கற்று, இந்த பிரமாணம் தேவையில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் தேவ சமூகத்தில் பிரியமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள், துரோகிகளாய் காணப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறதே. நாமும் அந்த நிலைக்கு தள்ளப்படாமல் எல்லா நிலைகளிலும் நம்மை காத்து வருகிற தேவன் நம்மோடு இருக்கிறபடியால் அவருக்கு பிரியமானதை செய்து தேவனுக்குள் இணைந்து இந்த நாளை நாம் ஆசரிப்போம், ஜெபிப்போம்.
அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சத்திய வேத எழுத்துக்கள் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்னீரே, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று நீதிமொழிகள் 4:2 வாசிக்கிறோம். அந்த நல்ல போதகத்தின் சத்திய எழுத்துக்கள் எங்களை விசுவாச பாதையில் நடத்தி உம்முடைய பிரமாணங்களின் வழியாய் உம்முடைய திருராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக எங்களை அழைத்து செல்லப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நாங்கள் நடந்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். எல்லா நிலைகளிலும் நாங்கள் உம்மோடு ஒப்புரவாகி உமக்கு உகந்த அனுபவத்திலே நாங்கள் வாழ கர்த்தர் எங்களை பலப்படுத்தி கொடுக்குமாறு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பரிசுத்தத்தை நீர் நிரப்பும். தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நமக்கு ஆண்டவர் ஒரு புது மாதத்தின் முதலாவது நாளுக்குள்ளாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த அழைப்பு தேவனால் மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த பிரமாணங்களின் வழியாய் நாம் நடந்து செல்ல, நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.